So this is lesson number 5, social and religious reform movements in 19th century. So அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா different concepts, different topics கொடுத்துருக்காங்க. Different communities-ல, different religions-ல என்னென்ன social evil practices follow பண்ணாங்க. So against of that different social evil practices, who and all came and emerged, they fight or they reformed the specific and other religions. That's what we are going to see in different concepts. So early reform movements in Bengal. So Bengal la enna reform movements நடந்தது யார் யார் வந்து போனான்றதா இந்த 5.1 ல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5.2 ல இந்து ரிவைவலிசம். ஸோ இந்து ரிவைவலிசம் என்னன்னா ஸோ இந்து ரிலீஜன்ல என்னென்ன ரிவைவல் சேஞ்ச் பண்ணாங்க, என்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்றது தான் இந்து ரிவைவலிசம். ஸோ ஆன்டி-காஸ்ட், as you all know, ஆன்டி-காஸ்ட் மீன்ஸ் ஜாதி எதிராக எந்தெந்த லீடர்ஸ் ஃபைட் பண்ணாங்க, ரிஃபார்ம் பண்ணாங்கன்றது தான் ஆன்டி-காஸ்ட் மூவ்மெண்ட்ஸு. இஸ்லாமிக் ரிஃபார்ம்ஸும் அதே மாதிரி முஸ்லீம்ஸ் இஸ்லாம்ஸில் லீடர்ஸ் என்ன யாரை எமர்ஜ் ஆனாங்க, அவங்களுக்கு என்னென்ன பண்ணாங்கன்றது தான் நம்ம இந்த 5.4 பார்க்க போகிறோம். ஸோ அதேமாதிரி பாசி கம்யூனிட்டியில் பாசி ரிஃபார்ம் லீடர்ஸ் என்ன பண்ணாங்கன்றது பார்க்கலாம். ஸோ 5.6 வந்து சீக், 5.7 சோஷியல் ரிஃபார்மர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இது வரைக்கும் 5.6 வரைக்கும் ஆல் இண்டியா leaders, those who reformed for the eradication of social evil practices. அது தவிர்த்து 5.7 என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆல் இண்டியா லெவலில் பார்த்தோம். தமிழ்நாடு லெவலில் எந்தெந்த லீடர்ஸ் ஃபைட் பண்ணாங்க அப்படின்றது தான் 5.7 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ we move into the concept. So these are all the images about social reformers of India. நெக்ஸ்ட் அதே மாதிரி இவங்களாம் ஆல் இண்டியா லெவல் லீடர்ஸு, சிலர் வந்து நேஷனல் லீடர்ஸு, சிலர் வந்து தமிழ்நாடு லீடர்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா introduction. So introduction of this lesson, which is, so after the 19th century and pre-19th century, many of the well-educated middle class peoples from India and also well-educated foreigners or Britishers who settled in India, they also want some changes, some progress in the religious and social practices of specific communities. That means they want to revive the bad practices of all the communities which were practiced, and also the new religion that has been introduced in India also by foreigners. So that specific Christianity also launched in India and new religion was introduced in India to follow that specific Christian religion. So இந்தியாவுக்குள்ள நிறைய நடுத்தர எஜுகேட்டட் மக்கள் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களாம் என்ன பார்த்தோம்னா காலப்போக்கில் அவங்க நிறைய வந்து படிப்பறிவு நாலேஜ் நிறைய கிடைச்சதுனால அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி சமுதாய சீர்கேடுகளை உருவாக்கக்கூடிய சில விஷயங்களை எதிர்த்து போராடணும் அப்படின்ற சில விஷயங்கள் நிறைய பேர் முடிவு பண்ணிட்டு தான் நிறைய லீடர்ஸ் உருவானாங்க. மேல் லீடர்ஸ், ஃபீமேல் லீடர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாரினர்ஸ் பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய பங்குக்கு நம்மளுடைய சமுதாயத்தை எப்படி ஸ்பாயில் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி கான்செப்டை உள்ளே கொண்டு வந்து கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுங்க, அதை வந்து நம்மளுக்குள்ளே திணிச்சானுங்க. ஏற்கனவே நிறைய ஜாதி மதம் இருக்குது, இவங்க ஒரு சரி இன்னொரு ஜாதியை கொண்டு வந்து திணிக்க ஆரம்பித்தான். So this is how happened in the 19th century and starting of 19th century and before the 19th century. So இது எல்லாத்தையும் எதிர்த்து போராடுறதுக்கு நிறைய கம்யூனிட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரிலீஜியன் நிறைய சமுதாயத்தில் வந்து நிறைய லீடர்ஸ் வந்து உருவானாங்க. அவங்க போராடணுன்றது தான் இந்த லெசனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் women teacher of India, Savitribai Phule. This is the image of first women leader who became a women teacher of India and who built many schools for women, and also he created home for untouchables and he took care of the child widows. குழந்தை விதவைகளை இவங்க டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு விமன் லீடர் வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இன் தி 19th century and end of the 18th century. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா
Rajaram Mohan Rai. So one of the finest and prime leader who came, who is known as Rajaram Mohan Rai and Brahma Samaj. So early reform movements in Bengal. So 19th century முன்னாடி என்னென்ன லீடர்ஸ் என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவுக்குள்ள சில ஸ்பெசிஃபிக் ப்ராவின்சஸில் சில ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்டில் சில ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் சில ஸ்பெசிஃபிக் வில்லேஜில் யார் யார் எமர்ஜ் ஆனாங்கன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதன்படி பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து எங்கே பார்க்கணும்னா பெங்கால் ப்ராவின்சஸ். இந்தியான்னு வந்தாலே மெயினாக பார்த்தீங்கன்னா பெங்கால்ன்ற ப்ராவின்சஸ் ஸ்டேட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா அந்த இடத்துல நிறைய படித்தவங்க நிறைய அந்த காலகட்டத்திலேயே நிறைய லீடர்ஸ் வந்து உருவானாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த லெசன்ஸில் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் எங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்காலில். அதுவும் யார் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். So he was born in 1772 and he existed up to 1833. 1822 பிறந்தாரு. அதுக்கப்புறம் 1833 வரைக்கும் அவர் இருந்தார். அதுக்கு இடைப்பட்ட காலங்கள் அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னன்றதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ராஜாராம் மோகன் ராய் இஸ் அ very good and well versed in different languages. Especially is good in Bengali, Persian, English, Arabic, Sanskrit. So he is well versed in many languages, and that gave him a idea to reform or change the India and other parts of the state. So his main influence or main stress was என்ன ஃபர்ஸ்ட் என்ன மக்களுக்கு தெரிவிக்கப்படணும், என்ன விஷயம் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு பார்த்தீங்கன்னா, you want to change the meaningless ceremonies practiced that will spoil in the social life of women and lower class. ஸோ அடித்தட்டு மக்கள்களையும் பெண் மக்களையும் எப்படி வந்து ஒரு கம்யூனிட்டியோடைய அவங்களுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் அவங்கள எப்படி அழிச்சிட்டு வருது, அவங்களுடைய எப்படி கஷ்டம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்குதுன்றது தான் இதை எதிர்த்து முதல் போராட ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் அவரோட மெயின் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா மோனோதீசம் அண்டு ஆன்டி ஐடியலிட்டி. மோனோதீசம் மீன்ஸ் நத்திங் பட் ஃபாலோ ஒன் ரிலீஜன் ஆர் ஃபாலோ ஆர் ப்ராக்டிஸ் ஆர் ஒன் ரிலீஜன், தட் இஸ் known as monotheism. Anti identity means is refusing or opposing to practicing of ideal worships. சிலை வழிபாட உருவ வழிபாட அவர் எதிர்த்து போராடுறாரு. அது மட்டும் இல்லாமல் கடவுள் ஒன்று தான், அந்த கடவுள் ஒரு கடவுளை மட்டும் யாராவது ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற விஷயத்தை அவர் உணர்த்துறாரு. அது மட்டும் இல்லாமல் சிலை வழிபாட எதிர்த்து அவர் போராடுறாரு. அது கூடவே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தா நம்மளுடைய ஏன்ஷியன்ட் எபிக்ஸ் உபநிஷதாஸ்ல கூட சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்றாங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா மோனோதீசம் ஒரு கடவுள் தான் இருக்காங்க, ஒரு கடவுளை வணங்குங்க வழிபடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்ற விஷயம் அதுலேயே இருக்குது. அதை ஃபாலோ பண்ண முடியுங்க, சிலை வழிபாடு நிறைய கடவுள்களை வழிபாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் இவர் வந்து எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அடுத்தது மெயினாக அதுக்கடுத்து எதுக்காக போராடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் ஆஃப் சதி, சைல்டு மேரேஜ், பாலிகமி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணம், அதுக்கப்புறம் உடன்கட்டை ஏறுதல், அதுக்கப்புறம் பாலிகமி. ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா நிறைய மேரேஜ் பண்ணுறது, இந்த எல்லா விஷயங்களும் எடுத்து இவர் போராடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த விதவைகளை ப்ரீ மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் இவர் கொண்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து எப்படி ஆண்களும் ஒரு பெண்ணை வந்து பல ஆண்கள் மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆண் வந்து எப்படி ஒரு பல பெண்ணை மேரேஜ் பண்ணுறதோ அந்த கான்செப்ட் தான் பாலிகமி. பாலி மீன்ஸ் மோர் தென் ஒன். ஸோ பாலிகமி மீன்ஸ் ஒரு ஆண் வந்து சிங்கிள் மென் மேரிங் மோர் தென் one man, that is known as polygamy. So he wants to end that concept of polygamy, sati practices, and abolish child marriage and other things. So this was resisted or refused by the orthodox Hindus. So என்ன பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாமே நாட்டுகளில் சேஞ்சஸ் கொண்டு வரலாம்னு நினைக்கிறாரு. இது எல்லாமே இந்து மக்கள் இதுதான் பாரம்பரியம், இதுதான் ஃபாலோ பண்ணணுன்றாங்க. இவர் இந்த விஷயத்தை சொல்லும்போது நிறைய இந்து மக்கள் வந்து இவரை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் ஸோ கவர்னர் ஜெனரல் அவருடைய 1829 வில்லியம் பெண்டிங் தான் வெஸ்ட் பெங்காலோடைய பெங்காலோடைய கவர்னர் ஜெனரல். அவர்கிட்ட வந்து இவர் முறையிட்டு
இந்த மாதிரி சதி அபாலிஷன், சைல்டு மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்றாரு. அந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் சதி இன் 1829 சதி ப்ராக்டிஸ் அபாலிஷ் பண்ணி சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வில்லியம் பெண்டிங் கிட்ட பேசி கவர்னர் கிட்ட பேசி இந்த விஷயத்த கொண்டு வராரு. அது மட்டும் இல்லாம ஸோ ஆர்த்தடாக்ஸ் இந்த இந்துயிசத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, அதை வந்து அவங்களுடைய கொள்கையாக வச்சுருக்கவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா பெண்களை அடிமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்தை எல்லா இடத்துலையும் பெண்களை வந்து இன்ஃபீரியர் கீழ்ப்படுத்தணும் ஆண்களுக்கு அப்படின்னு நினைக்கிற விஷயங்களையும் என்ன பண்ணாரு, யார் பெண்களை அடிமைப்படுத்த அவங்களே எதிர்த்து என்ன பண்ணுற ஒரு சில விஷயங்களை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, கண்டமே ஸோ அவங்களே எதிர்த்து போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் பெண்களுடைய கல்விக்காகவும் இவர் நிறைய அவரோட ஆர்வம் கொடுக்குறாரு. அவங்களுக்கு வந்து விடோரிங் மேரேஜ், சதி அபாலிஷ் பண்ணணும், பாலிகமி அபாலிஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்க எஜுகேஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதி ஒரு போராடி சில விஷயங்களை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதனால இதுக்கு வந்து நிறைய எதிர்ப்பும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய ஸ்கூல் கொஞ்சம் தொடங்குறாரு. அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு எஜுகேஷன் கொடுங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், சயின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், காலேஜ் ஸ்கூல்ஸில் வந்து சயின்ஸ் இங்கிலீஷ் கான்செப்ட் சப்ஜெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணால் நம்ம நாட்டு மக்கள் நல்லா வளர்ச்சி அடைவாங்க, சமுதாயம் வளர்ச்சி அடையும், ரிஃபார்ம் ஆகும், சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் அவர் நிறையா சொல்கிறாரு. அது காலப்போக்கில் சில இடங்களில் ஸ்லோவாக சேஞ்சஸ் ஆகுது, கொஞ்சம் பேர் அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் 1828 பிரம்ம சமாஜ்ன்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு கல்கட்டாவில் ஒரு கோவிலே ஓப்பன் பண்ணுறாரு. அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சிலையே இல்லாமல் இருக்குது. அது என்ன ஏன்னா அந்த மாதிரி அந்த விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரிலீஜனே இல்லை, அப்புறம் எதுக்கு அந்த சிலை வழிபாடு உண்டு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து போராடுறதுக்காக ஒரு கோயில் ஓப்பன் பண்ணி சிலையே இல்லாமல் ஒரு கோயில் ஓப்பன் பண்ணி அந்த விஷயத்தையும் அதை செயல்படுத்தி கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா அவருடைய கான்செப்ட் எல்லாமே நிறைய பேர் வந்து படித்தவங்க பணக்காரவங்க மட்டும் இந்த விஷயம் அட்ராக்ட் ஆச்சு. இந்த லோ கிளாஸ் படிக்காதவங்க, லோயர் ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க, லோ கம்யூனிட்டிஸ் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து இது யாரும் அட்ராக்ட் பண்ணல. அதனால் பார்த்தீங்கன்னா இவருடைய கான்செப்ட் இந்த பிரம்ம சமாஜ் எல்லாமே ஆச்சு கடைசியில் அந்த அளவுக்கு பெருசாக ரீச் ஆகலை, அட்ராக்டும் ஆகலை. அதனால் இவர் அதுக்கப்புறம் காலப்போக்கில் இவருடைய விஷயங்கள் எல்லாமே மறைய ஆரம்பிச்சு. அதை தொடர்ந்து இவர் அடுத்து வந்த சில லீடர்ஸ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்து இவருக்கு அடுத்து யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். ஸோ இந்த இமேஜஸ்லாம் பாருங்கள், எல்லாமே அவருடைய விஷயங்கள் என்னென்ன புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவருக்கு அடுத்து ராஜாராம் மோகன் ராய் அடுத்து யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். ஸோ ஆஃப்டர் த டெத் ஆஃப் ராஜாராம் மோகன் ராய் அண்ட் ஆஃப்டர் fall of Brahma Samaj, new leader who emerged in West Bengal is known as Devendranath Tagore, and he is the father of Rabindranath Tagore, who wrote or who used to wrote many poems. நிறைய போயம் ஸ்டோரிஸ் எழுதுகிற ரைட்டர் இருக்கார்ல ரவீந்திரநாத் தாகூர், அவருடைய அப்பா தான் இந்த தேவேந்திரநாத் தாகூர்.